ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து தாங்கோட வில்லேஜ் லவ்வோட பார்ட் 2 பார்க்கலாம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் பார்ட் 2வோட. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேணும்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் கமெண்ட் எல்லாம் படித்தேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எதுக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுவீங்க நம்புகிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டைம் எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்படி தான் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அந்த சவுண்ட் இல்லாமல் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு டைம் இருந்தால் நான் உட்காந்துருவேன், அப்படி தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இதில் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி போகிறதான்னு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா இப்போது தாயும் ஜாய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கான். என்ன பேபி ஸ்கேன் பண்ணணும்ல, அதுக்காக. ஸோ ஸ்கேன் பண்ணும்போதோ தாங்க தான் உள்ளே இருந்திருப்பான். என்னடா 4th month ஸ்கேனிங்கு, அப்புறம் என்ன குழந்தைன்னு பார்க்க வந்துட்டியா என்ன அதுக்கு தான் வருவாங்க. சரி இரு தலை, நானே பார்த்துக்கிறேன். இல்லை மச்சான் நீ உட்கார், நான் பண்ணிடுறேன். இல்லைடா இரு. அப்புறம் ஒரு மாதிரி கையே பிடிச்சிப்பா, வேணாம் இரு நானே பண்ணுறேன். ஜாய் மாமா கேட்டேன். மாமா ஒன்றும் இல்லைம்மா பா அப்படி சொல்லிட்டு லைட்டாக ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜாய் மாமா அதோ அங்கே பார், நம்ம பாப்பா தெரியும். எங்கே? இதோ இங்கேம்மா அப்படி சொல்லிட்டு குழந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜாயுமே அதை பார்த்துட்ருக்கா. ஸோ அவனும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமா சரி ஒன்றும் இல்லை, சிக்கலாக்க பண்ணாத. சரி டேய், நான் வேணா வெளியே போயிட்டாடா. போடா மச்சான், எதுக்கு இங்கே நின்றுருக்கா அசிங்கம்மா? போகிறேன்டா, எல்லாம் தலையெழுத்து. ஸோ அவங்களும் வெளியே போயிடுறாங்க. ஸோ தேங்க் தான் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு பேபி பார்க்குறான். அவனுக்கு அப்படியே டியர்ஸாக வருது. அப்படியே டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, மாமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஆமாம், எனக்கு இன்றைக்கி சொல்கிறேன் நீ பாப்பா வந்து கேர்ள் பாப்பா பாய் பாப்பாவான்னு. என்ன பாப்பா? நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட? என்னடி கேட்டேன்? அழகு பிள்ளைக்கிட்ட என்ன கேட்டேன்? என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன கேட்டேன் நான்? கேர்ள் பாப்பா. அப்போ அங்கே என்ன இருக்குது? கேர்ள் பாப்பாவா? மாமா ஹாப்பியா? நீங்கள் மாமாவுக்கு ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி டி, ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் டி. மாமா என்னடி? நானும் ஹாப்பி, ஜாலியாக இருக்குது. நானும் ஜாலியாக இருக்குது. அப்படியா? நீயும் ஜாலியாக இருக்கியா? அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன்டி. நான் எவ்வளோ சொன்னாலும் எப்பயுமே என்னால் உன் கூடவே இருக்க முடியாதுல்ல. சொல்றி தங்கம், இருக்க முடியாதுல்ல. என் பாப்பா தானே, நான் கொடுத்துட்டு போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட்ணும். ஏன் அவாய்ட் பண்ணுது என் பாப்பா? பிடிக்க மாட்டேதா? அது இல்லை மாமா, அது யாராச்சும் வருவாங்கள்ல, இப்போ அவங்களுக்கும் நம்ம எடுத்து வைக்கணும்ல. அவங்களெல்லாம் இருக்கும்டி, அவங்களெல்லாம் இருக்கும். நீ எடுத்து வச்சு தான் அவங்க சாப்பிட்ணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் யாராச்சும் என் பாப்பா திட்டுறாங்களா? ஜாய் போய் சொல்ல மாட்டாள? சொல்லு, யாராச்சும் திட்டினாங்களா? திட்டுவாங்களே. யாருடே? யாரு? அது வேண்டாம், வா நம்ம போகலாம். சரி வா. அப்படி சொல்லிட்டு ஜாயை கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ ஆஸ் யூஷுவல் ஜாய்க்கு ஃபீட்லாம் பண்ணிவிட்டு, ஸோ மாமா இன்னும் 3 ஹவர்ஸில் வந்துடுவேன். பேஷண்ட்லாம் பார்த்துட்டு 3 ஹவர்ஸ் மட்டும் உள்ளே இருக்கீங்களா, வெளியே வரக்கூடாது. நான் ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டா? சரி மாமா. ஜாய் என்னடி என்னையே பார்த்துட்டு என்ன வேணும்? மாமா நானும் இன்னைக்கு உன் கூட வரேனே. இல்லைம்மா, அங்கே நல்லா இருக்காது, அதனால தான். சரி மாமா, போயிட்டு வா. ஜாய் சரி கிளம்பு. இல்லை வேண்டாம்,
நான் லூஸு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. ஜாய். இல்லை லூஸு இல்லை. ஆஹா இல்லை மாமா. இவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். இது மாதிரி பேசக்கூடாதுன்னு. யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு இது மாதிரிலாம் பேச? பாரு ஜாய், யார் அவனை இப்படிலாம் சொல்கிறா? நான் சொல்கிறேண்ணா, நான் சொன்னாதான் சரியா? அது வரைக்கும் இங்கே யார் சொல்கிறது நீ கேட்கக்கூடாது, நம்பக்கூடாது. புரியுதாடி? கேட்கக்கூடாது, நம்பக்கூடாது. புரியுது அழகி. என்ற பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன வேணும்? வாங்கி தரேன். எதுவும் வேண்டாம், 3 o'clock வேண்டாம், 2 o'clockலேயே வந்துடு. சரிடி தங்கம், 2 hours வந்துடுறேன் சரியா? மாமா மாமா என்னடி? அது கூட நானும் விளையாடிட்டுருக்கேனே. ஜாய் சரி, தூக்கம் வருது மாமா, தூங்கட்டா? சரி சரி, எப்படி தூங்க சொல்லியிருக்கேன்? இப்படி படுக்கணும். அப்புறம் இந்த சைட் படுக்கும் போதும் அப்படியே டக்குன்னு இந்த சைட் திரும்பக்கூடாது. எழுந்து உக்காஞ்சி இந்த சைட் திரும்பணும். குட் கேர்ள். என் ஜாய்க்கு எவ்வளோ ஐக்கியம் தெரியுமா? என்ன சொன்னாலும் அப்படியே கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பா. அப்படி தானேடி? நீ செம்ம அறிவாளி தானே? இல்லை அப்படி சொல்லிட்டு ஜாய் லைட்டாக சிரிக்கிறா. தயங்கும். ஜாயோட ஃபேஸ் அப்படியே அவனோட ஃபேஸில் அப்படியே டச் பண்ணி, சத்தியமாக சொல்கிறேன்டி உன்னை இப்போ போ விட எதுவும் பண்ண முடியாது. உன்னை விட்டு போவோம் மனசு ஆல்ரெடி பொண்ணுட்டி, அவ்வளோக்கு பொண்ணுட்டி. என்ன மாமா? ஒன்றும் இல்லை, என்னென்னமோ தோணுது, எதுவுமே பண்ண முடியல. மொத்தம் வேணுமா? கிடையுமா? எத்துக்கோ. மாமா என்னடி சொல்கிறது? இவ்வளோ அழகியாக இருக்க, இவ்வளோதான் நான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஹாப்பினஸ் மொத்தமாக நீ இருக்க. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமாடி? ஆனால் எல்லோரும் நினைக்கிறாங்க நான் என் தங்கத்து கூட சந்தோஷமாக இல்லைன்னு. அவங்களுக்கெல்லாம் நான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நானும் தான் மாமா. ஜாலியாக இருக்கு தெரியுமா? அங்கே அம்மா கிட்ட ஜாலியாகவே இருக்காது. மாச்சினே இருக்கும். அப்பா அடிக்க மாட்டார், அப்பா திட்டுவார். நீ என்னை திட்டக்கூட மாட்ட தானே மாமா? ஆமாடி, என்ன நான் ஏன் திட்ட போகிறேன்? சரி கிளம்பிட்டு வரட்டா? பாய் மாமா. சரி சமத்தை தூங்குறீங்களா? நான் 3 hours வந்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு 2 hours சீக்கிரம் வர பார்க்குறேன் சரியா? பாய் மாமா. சரிடி தங்கம், நான் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டா? பயப்பட மாட்டிங்களே? நான் ஏன் பயப்படுவேன்? அதெல்லாம் பயப்பட மாட்டேன். ஜாய் தைரியமான பொண்ணு. ஜாய் தைரியமான பொண்ணா? சரி பாய். அப்படி சொல்லிட்டு தயங்கும் போயிருப்பான். ஆக்சுவலாக தயம் ரூமில் கேமரா வச்சுருப்பான். ஜாய் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு. திடீர்னு அவளுக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுவான். அவள் சவுண்ட் அதிகமாக கொடுத்தா ஸோ அதை வச்சு அவன் மானிட்டர் பண்ணுவான். ஸோ ஏதாவது அலாம் அடிக்கும் அவனுக்கு ஃபோனுக்கு. ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக ஜோ வரா ரூமுக்கு. ஏன்னா அவன் வெளியே தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருப்பான். ஜோ வந்து ஜாய் கம்முன்னு உட்காந்துருக்கா. ஜோவை பார்த்துட்டு, என்ன நம்ம வெளியே போகலாமா? ப்ளீஸ் வா ஜாய். சின்ன வயசுலலாம் என் கூட அவ்வளோ ஜாலியாக இருப்பா தெரியுமா? வா. மாமாவுக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டார், வா. அப்படி சொல்லிட்டு ஜோ வந்து ஜாய் வெளியே கூப்பிட்டு போயிருப்பா. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், அவளுக்கும் கொஞ்சம் சுற்றி காட்டின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒரு குட்டி ஹோட்டலில் மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவளுக்கு மட்டும், ஜாய்க்கு மட்டும் ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருப்பா. ஜாய் ரொம்ப அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கா. ஜோ அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜோ அப்படியே ஜாயோட வெளி பார்க்குறா. ஜாய், மாமா அவன் கூட ஹாப்பியாக இருக்காரா? இருக்கிறாரே. இன்றைக்கி காலையில் கூட சொன்னார்,
எல்லாரும் நினைக்கிறாங்க நான் அவங்க கூட சந்தோஷமாக இல்லைன்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொன்னார். ஏன் கேட்குற? நீயும் நினச்சின்னு இருக்கியா மாமா சந்தோஷமாக இல்லைன்னு? இல்லை, சந்தோஷமாக இருக்காருன்னு தான் நினச்சேன். ஏன் அழுவுற? ஒன்றும் இல்லை, நீ ஜூஸ் கொடு. அப்படி சொல்லிட்டு ஜாயும் குடிச்சிட்ருப்பா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாய் சில ஃபேஸ்லாம் அங்கே பார்க்குறா. ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ். அவளுக்கு எல்லா மெமரிஸும் வருது. ஏன்னா அவங்க எல்லோரும் தான் ஜாயை ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னையும் ஜாய் ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டா. அது ஜோவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜாய் அங்கேருந்து ஓடிருப்பா. ஸோ அப்போ கரெக்டாக ஒரு வேன் வந்து ஜாய் இடிச்சிருக்கும். ஸோ ஜாயை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் கேட்டு தயாங் டக்குன்னு அங்கே வந்திருப்பான். வந்து ஆக்சுவலாக தயாங் வந்து ரொம்ப இப்போ வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூட அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேய் நான் பார்த்துக்குறோண்டா போடா. இல்லைடா இல்லை நான் போகிறேன், நான் இருந்துருக்கணும். நான் பார்த்துனதில்ல. டேய் வேணாண்டா, நீ ஓகேவா? இல்லை டேய் வெப்படுறாருயா. எதுவும் இல்லைல்ல, தான்டா கேட்குறேன். ஷீஸ் ஓகேடா, பட் வேணாண்டா வேணாம், அது எனக்கே தெரியும். ஓகேவா? அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஓகே, 2 days நீ வீட்டை கூப்பிட்டு போயிடலாம். பட் உனக்கே தெரியும் ஒரு பேபியோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் அண்ட் தென் அதோட பெயின் ஆல்சோ. ஜாய் அதை அக்செப்ட் பண்ணிப்பாளான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு பேபி இருக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி அந்த வலி அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு எனக்கு புரியுதுடா. ஆனால் தானே அவளுக்கு நான் நார்மல் டெலிவரி கூட வேணான்னு இருந்தேன். எடுத்துட்டிங்களா பேபியை? இப்போ தான் எடுத்து முடிச்சாடா. ஓ, பெயின் கில்லர் கொடுத்துருவோம். ஓ சரி மச்சான், இரு வந்துடுறா. ஓகே இல்லை, அவள் ஓகேண்ணா அவள் தான் இம்பார்ட்டன்ட். குழந்தைலாம் எதிர்பார்க்காம தான் நான் அவளை கல்யாணம் பண்ணினேன். எதுவுமே அவகிட்ட எதிர்பார்க்கல. அது திடீர்னு வந்தது, திடீர்னு போயிடுச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். அவ்வளோ மச்சான், நீ ஓகேவா? இல்லை இல்லை ஓகே ஓகே, நான் ஓகேவா இருக்கணும். நான் ஓகேவா இருக்கணும். நான் ஓகேவா இல்லைண்ணா அவள் எப்படி ஓகேவாயிடா? நான் இருக்கணும், ஓகேவா இருக்கணும். நீ பாரு, நான் ஒரு 10 minutes வந்து நீ பாரு சொல்லி தயாங்க அங்கே போயிருப்பான். ஸோ ரூம் இருக்கும், ரூமில் போயிட்டு அப்படியே உட்காந்துச்சு அப்படி கத்தியிருப்பான். ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் ஃபேஸ் எல்லாம் அப்படியே நல்லா அழுத்தி தொடச்சிட்டு, தயம் பாரு நீ குழந்தைக்கு ஆசைப்பட்டியா? இப்படி தண்டா கேட்குறேன். இல்லைல்ல, நீ ஜாய் கூட இருக்கணும் மட்டும் தான் ஆசைப்பட்டேன். ஓகே, அவ்வளோ வேறு வலிக்குமே. ஓகே தயம் ஸோ அவன் வெளியே வரான். வந்தோடனையும் ஜோ அங்கே அழுதுட்டு நின்றுப்பா. ஜோவை பார்த்துட்டு, எதுக்கடி அவளை கூப்பிட்டு போனேன்? எதுக்கடி கூப்பிட்டு போனேன்? மாமா என்ன சந்தேகப்படுறியா? அம்மா ஜாய் என் அக்கா. நீ என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு கேவலமாக பார்க்குறியா? தப்பு தான் நான் கூப்பிட்டு போனது. யாருமே வீட்டில் அவ கூட நல்லா பேச மாட்டுறாங்க. நம்மளாச்சும் நல்லா பேசலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினச்சேன். இந்த கேவலமானவனுங்க அங்கே வருவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலாமாம்மா. அப்புறம் விசாரித்த பிறகு தான் தெரியுது அதில் ஒருத்த மட்டும் தான் வந்திருக்கான். எல்லாரையும் பார்த்து அவள் பயந்துருக்கான்னு. மாமா என்ன சந்தேகப்படுறியா? சொல்லு மாமா. நீ நினச்சிட்ருக்கியா நீ மட்டும்தான் ஜாய் லவ் பண்ணேன்னு?
நாங்கள் 2 பேரும் உன்னை லவ் பண்ணுவோம் மாமா. அது தெரியுமா உனக்கு? 2 பேரும் போட்ட அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? மாமா கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணிப்பா ஜாய். கல்யாணம் ஆகிட்டாலும் நான் மாமா கூட வரலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம்ல. நீ பொசிட்டிவ்லாம் ஆக மாட்டல. அப்போவே நாங்கள் இதெல்லாம் உனக்கு என்ன மாமா தெரியும். ஸோ தேங்க எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கான். சாரி, நீட்டு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டு போயிருக்கணும். தப்பு தான் மாமா, ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஸோ தேங்கோட மம்மி டாடிலாம் அங்கே இருக்காங்க. பின்ன பைத்தியம் கல்யாணம் பண்ணால் பைத்தியம் மாதிரி தான் ஓடி வரும். இப்படி யாராவது குழந்தை வச்சுட்டு பைத்தியக்காரி மாதிரி ஓடுவாங்களா? நிதானமாக இருக்க தெரியாதா? உனக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் 2 months மட்டும் தான் இங்கே இருப்பேன். ஜெய கூட நான் ஃபாரின் கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உங்கள் அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. என் பிள்ளைய கூப்பிட்டு போகிறாள். நான் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு தானம்மா இங்கே இருந்தேன். ஏம்மா அவளை பைத்தியம்னு சொல்கிறீங்க? அவளுக்கு வலிக்கு, அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறாம்மா. எனக்கு அதாம்மா வலிக்குது. பைத்தியம் இல்லைம்மா, பைத்தியம்னா எப்படிம்மா என் குழந்தை? புரியலையாம்மா உனக்கு? நீயும் பொண்ணு தானம்மா. நீ என்னடி அம்மா கேத்தி விட்டுட்டு இருக்கியா? நீங்க எல்லாம் ஒரே செட்டு தானே, ஜாய் ஜோ நீ? சொல்லிடி. இல்லைண்ணா அவ உனக்கு ஜோதானா செட். மூடு ஜோ. கஷ்டம்லாம் என்னன்னு உனக்கு புரியுதுல்ல? புரியுது மாமா, புரியாமல் இல்லை, சொல்லி புரிய வைதுங்களுக்கு. இல்லைன்னா இதுங்க யாரு கூடயும் நான் இருக்க மாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு போயிட்டே இருப்பேன். ஏம்மா டாக்டர் முடிச்சுட்டு இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன்? எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. யாரையும் விட்டு நான் தனியாக போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னையும் பொண்டாட்டி ஒதுக்கிட்டே இருக்கீங்க. அவளை ஒதுக்குறதும் என்ன ஒதுக்குறதும் ஒன்று தான்மா, ஒன்று தான். என்கிட்ட சொல்கிறான் நான் பைத்தியம் தானேம்மா. இன்னொரு டைம் அவள் அது மாதிரி ஃபீல் பண்ணானா நான் இருக்க மாட்டேன். யாரும் கடமை நினைக்காதீங்க. எல்லாம் போங்க, தயவு செஞ்சு போங்க, எல்லாம் போங்க. ஸோ எல்லாம் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் ஜாய் கண்ணு முழிக்கிறான்னு சொன்னோம். தேங்க் போய் நின்றுப்பான். அவங்க என்ன பேசணும் எதுவுமே தெரியல. லைட்டாக ஜாய் கண்ணு திறக்கிறா, தேங்க பார்க்குறா. மாமா என்னம்மா? என்னாச்சு? ஓகே, என்னாச்சு? வலிக்குது மாமா, ரொம்ப வலிக்குது மாமா. அது நீ கொஞ்ச நேரம் தூங்க, வலிக்காது. தூக்கமே வர மாட்டேங்குது மாமா. பீரியட் பெயின் மாதிரி வலிக்குது மாமா. மாமா அது ஒன்றும் இல்லைம்மா, நீ தூங்க, சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு ஜாய் கட்டியமாக கையை பிடிச்சிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு இப்படி தலையை தடவி விட்டுட்ருக்கான். ஸோ ஜாய் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் ஸ்டொமக்கை பார்க்குறா. பாப்பா எங்கே போச்சு? வயிறு குட்டி ஆயிடுச்சு. பாப்பா போயிடுச்சா? சொல்லு மாமா, சொல்லு மாமா. அது பாப்பாவுக்கு இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு அம்மா அப்பாவை, இன்னும் கொஞ்ச நாள் அம்மா அப்பா ஃப்ரீயாக இருக்கணும், அப்புறமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். சரியா? இல்லை மாமா, பாப்பா இருந்தது நம்ம 2 பேருமே சந்தோஷமாக இருப்போம். சாரி மாமா.
ஜாய், எதுக்கு சாரிலாம்? என்ன யோசிக்கிற? இந்த குட்டி அழகான பிரைன் என்ன யோசிக்குது? எதுக்கு சாரிலாம்? நான் தான் சொல்லிட்டேன், நான் வயிற்றில் பாப்பா இருக்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு மாதிரி கை காலாம் நடுங்க வந்துச்சு மாமா. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் பைத்தியம் தானே மாமா. என் பைத்தியம் தான். ஜாய், அம்மா என்ன சொல்லிடுங்க. பொண்டாட்டி வேலை இந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்களேன். எனக்கு என்னையே பிடிக்கலாம் ஆமா, என்ன வேணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஓவராக பண்ணியிருப்பா. அவளை ஹேண்டிலே பண்ணியிருக்க முடியாது. கையில் ரொம்ப ஷேக் பண்ணியிருப்பா. ஸோ ஆல்ரெடி அவளுக்கு ட்ரிப்பரை போட்டிருப்பாங்க. ஸோ அது வெளியே வந்திருக்கும் அவள் ரொம்ப ஷேக் பண்ணதுனால. ஸோ தேங்க ஒரு வழி இல்லாமல் டக்குன்னு கூப்பிட்டு அவளை காம் பண்ணுறதுக்காக ஸோ அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து டோஸ் கொடுத்து அவளை அப்படியே தூங்க வச்சுருப்பாங்க. தேங்க அப்படியே பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்கான். டே இல்லை, இது ஆக்சுவலாக பண்ணி தான் ஆகணும். டைட் பண்ணிடலாமாடா? அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு? இல்லைடா, ஆனால் உனக்கே தெரியும் மெடிக்கல் டேர்மில் இது நார்மல் திங்னு. டே எனக்கு அது நார்மல் இல்லைடா, போதுமாடா? டே நீ போ, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். என்னையாச்சும் புரிஞ்சுவோடா. ஸோ எப்படி சொல்ல உனக்கு புரிய வைக்கிறது? நிறைய நைட் ரெஸ்ட்டும் போகிறதுக்கு முன்னாடி அவள் காலை செயின் ஒழுங்காக இருக்க அட்ஜஸ்ட் பண்ணுவாடா. எழுந்துப்பா, என் கூட இருக்கும்போது திருப்பி அதே ட்ராமாக்குள்ள நானே எடுத்து போய் பார்த்துக்கிறேன்டா. நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பண்ண வேணாம், பார்த்துக்கிறேன். நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் வீட்டில். 2 ஹவர்ஸ் மட்டும் அலர்ட் பண்ணிக்கிறேன். நான் கூப்பிட்டு போயிடுறேன்டா. டேய் 2 நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், நீ கூடவே இரு. நான் எதுவும் பண்ணல. போதுமா? சாரிடா, அது எனக்கு புரியுதுடா நீயும் இப்போ ஓகேவா இல்லைன்னு. மச்சான் நான் உன்னையும் ஒன்று சொல்கிறேன். ஜாயும் நீயும் மச்சான், நீ ஜாயை லவ் பண்ண விதம் டோட்டலாக வேறு. ஆனால் கடவுளாக பார்த்து எனக்கு எல்லாமே கொடுத்தான். அப்படியும் அண்ணே எடுத்துகிட்டு போயிட்டானு எனக்கு தெரியல. என்னால் ஒன்று இதனால பார்க்க முடியல மச்சான். என் ஒய்ஃப் அம்மாட்ட போயிருக்காங்க. ஸோ நான் இது சொன்னேன், கிளம்பி வராங்க. இதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பாங்க. உனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேங்க்ஸ்டா மச்சான். விடு, நீ ஃபஸ்ட்டு தூங்கு. அவள் தூங்குற வரைக்கும் நீ தூங்கு. அதுக்கப்புறம் எழுந்திருப்ப வரைக்கும் உன்னால் தூங்க முடியாது. ஸோ தேங்க் எங்கே தூக்கம் வருது? தேங்க அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜாய் பக்கத்துலேயே. ஜாய்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் டோஸ் கொடுத்துருக்கனால கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் எழுந்துப்பா. எழுந்தோன்னையும் அகெயின் அவள் அழுகிறதும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் இதே மாதிரி இருக்குது. தேங்கால ஹேண்டில் பண்ணவே முடியல. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சரி ஒன்றும் இல்லை பாருடி, இப்படி பண்ணாதடி. அம்மா சாரி அம்மா. இல்லைம்மா, நான் எதுவுமே நினைக்கலம்மா. அம்மா என்னை விட்டு போயிடாது. இல்லடி, நான் ஏன்டி ஒன்று விட்டு போகிறேன்? நீ என் தங்கம்மா. செடி எப்படி ஒன்று விட்டு போவேன்? எனக்கு தெரியும் எல்லாரும் திட்டுவாங்க. என்னை விட்டு போவாத மாமா, என்னை விட்டு போவாது. நான் அதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பேன். கை கால் நடுங்கினா கூட அப்படியே அமைதியாக கண்ட்ரோல் பண்ணிப்பேன். பாப்பாவை மட்டும் வர சொல்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா. உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும் பாப்பாவை. நீ சொல்லிகிட்டே இருப்பல, உன்கிட்டேருந்து கிடைக்கிற பெரிய பெரிய கிஃப்ட்னா பாப்பா. மாமா சரி இல்லையே, எனக்கு உன்கிட்டேருந்து கிடைக்கிற பெரிய கிஃப்ட் நீ மட்டும்தான். எதுவுமே எனக்கு தேவையில்ல. எது எதிர்பார்த்தோன்னு உன்னை கல்யாணம் பண்ணலடி. எதுவும் தேவையும் இல்லை.
இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு வேண்டாவா? ஓ, இங்கே பாரு புச்சுமா இங்கே பாருடி. பாரு, நீ அழுத மாமா கஷ்டமாக இருக்கு பாரு. நாளும் இல்லை வெங்கணும் இல்லை பூச்சுமா, அதெல்லாம் வேணாம். கஷ்டமாக இருக்குடி கொஞ்சம் நேரம். மாமா எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது மாமா. நான் ஓடி போயிடுறேன் உன்னை விட்டு. பூச்சுமா, என்னை விட்டு எங்கே போவ நீ? உனக்கு தெரியுமா எங்கன்னா போவேன்? பாரு, ஜஸ்ட் லிசன், நீ வாய்ஸை ஃபோக்கஸ் பண்ணு. உனக்கு தெரியுமா? தெரியாது. மாமா ஹக் பண்ணியிருக்கல, அப்படியே அமைதியாக இருக்கணும். மாறி பண்ணுது மாமா, தலையெல்லாம் வலிக்குது. ஒன்றும் இல்லை இங்கே பாரு அப்படி சொல்கிறது. தயங்க எவ்வளோ காம் பண்ணியிருப்பான், பட் அவனால் முடிஞ்சிருக்காது. ஸோ அகெயின் தேங்கால முடியல. ஸோ டாக்டரும் வேறு வழியில் டைட் பண்ணிடலாம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க அதை கொஞ்சத்தில் கேட்டிருக்க மாட்டான். ஓகே நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறோம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். இப்போது பெட்டு தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ அவளுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். மாமா நான் வேணும், ரெஸ்ட் ரூம் போகணும். சரி வா. ஸோ தேங்க கூப்பிட்டு போயிட்டு அகைன் கூட்டிகிட்டு வந்து, ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி படுக்கணும்னு சொல்லிட்டு படுக்க வச்சுருப்பான். சரி அகெயின் ஜாய் அழுக ஆரம்பிக்கிறா, ஸ்டொமக் பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த டைமில் இருக்க தான் செய்யும், தேங்க அது நல்லா தெரியும். ஆனால் அவகிட்ட அது எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு அது சுத்தமாக புரியவும் மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ தேங்க இவ்வளோ சஃபர் ஆகுறது அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கல. அவன் இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்தோனையும் எல்லாரும் சேர்ந்து தேங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், தேங்க அவ்வளோ கோவம் வருது. ஒரே கற்று தான், அப்படியே ஃபேமிலியே அமைதியாகிடுது. நானே ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன். உங்கள் மயிர் அட்வைஸ் எனக்கு வேணவே வேணாம். எந்த மயிர் அட்வைஸும் எனக்கு வேணாம். என் வாழ்க்கை, என் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன். நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் போகணும்னு நினைக்கிறீங்களா? மயா மா என்னால் முடியலம்மா. ஏன் மாமா அது முடியல. ஸோ தேங்கோட அப்பா தான் எல்லாம் அமைதியாக இருங்க, என் பிள்ளைய இதுக்கப்புறம் யாரும் கஷ்டப்படுத்த வேணாம், எல்லாம் அமைதியாக விட்டுருங்க, அவனுக்கு அது பிடிச்சிருக்குன்னா விட்டுருங்களேன். ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? நான் என்னங்க பண்ணுறது? என் புள்ள அடித்து வாயெல்லாம் உடச்சிருவேண்டி. ஸோ தேங்க இதெல்லாம் கேட்டுட்டு, பா அமைதியாக இருப்பா. மா என்னம்மா? அவள் நான் தான்மா இரு. பாட்டி சொல்லு பாட்டி அம்மா கிட்ட. என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு, தலைலாம் சுற்றுது, கண்ணெல்லாம் அப்படியே மூடுதானா தூங்க முடியல. என்ன புரிஞ்சுக்கோங்க, எல்லாரையும் கையை தூக்கும்ட்டு கேட்குறேன், என்ன புரிஞ்சுக்கோங்க. அவகிட்ட எதுவுமே யாருமே பேசாதீங்க. எனக்காக உங்கள் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்குறேன், எனக்காக பேசாதீங்க. கொஞ்சம் கூட ஓகேவா இல்லை. நீங்கள் வருத்தப்படுறதை விட பல மடங்காக வருத்தப்பட்டுருக்கா. உங்கள் வருத்தம்லாம் தெரியல, அவள் வருத்தம் தெரியுது, அது மட்டும்தான். அப்போ வயிற்றுல கை வச்சுட்டு என் பாப்பா வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு சின்ன வலி கூட அவளால் தாங்க முடியாது, ஆனால் அவள் அவ்வளோ பெரிய வலியை தாங்கிட்டு இருக்கா. அது எல்லாமே புரியுது, பைத்தியமே கிடையாது. யாரும் அவகிட்ட எதுவுமே சொல்கிறாதீங்க. எனக்காக ஒரு உதவி பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு எல்லோரும் இது பண்ணுங்க.
அப்படி சொல்லிட்டு தேங்க் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ ஜாய் ஒரு 2 or 3 days தேங்க் கூடவே தான் இருந்திருப்பான். இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருப்பாள் அவள். பட் ஸ்டொமக் பெயின் இருக்க தான் செய்யும். அது வலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாள். தேங்க் ஏதோ சொல்லி மாற்றிக்கிட்டு அப்படி தான் இருப்பான். ஸோ ஜாய் வந்து தேங்க்கிட்ட உட்காந்துட்டு, மாமா மாமா என்னம்மா, இங்கே பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருந்தேண்ணா, அதான் கவனிக்கல. என்னம்மாச்சு? வயிறு வலிக்குதா? நீ என் கூட எவ்வளோ நேரம் இருப்ப. போமாம்மா, பேஷண்ட் பாரு. ஜாய் குட் கேர்ளாக இருந்துப்பேன். என் நம்புறியா? ஸோ தேங்க்கு அப்புறம் எதுவுமே சொல்லலை. சரிம்மா, ஒரு 1 hourல வந்துட்டா? அம்மா என்னடி? நான் ஓகேவா? உனக்கு ஓகேவா? மாறி தோணுது மாமா. நான் உனக்கு வர்த்தில்லைன்னு தோணுது. கேண்டி இப்படிலாம் தோணுது ஜாய்க்கு? நீ மட்டும் தான் நான் வர்த்தனை எப்போ நான் சொல்லிட்டே இருப்பேன். நீ கிடைக்க நான் லக்கின்னு நான் சொல்லுவேன். நீ மறந்துட்டியா? நான் கிடைச்சது தான் உனக்கு அன்லக்கி தோணுது. ஐயோ, யார் இதெல்லாம் சொல்லித்தரான் ஜாய்க்கு? எனக்கே தோணும். உனக்கு இப்பெல்லாம் தப்பாக தோணுமா ஜாய்க்கெலாம்? மாமா, and I really love you மாமா. ஸோ தேங்க் எதுவுமே சொல்லலை, அமைதியாக கட்டி பிடிச்சிட்டான். ஆனால் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. I really love you so much ஜாய். உன் கூட சேர்ந்து எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண இருந்தாலும் நான் ரெடி உன் கூட இருந்து ஃபேஸ் பண்ண. ஆனால் ரொம்ப பிடிக்கும் நீ பொண்டாட்டி. ஆமாங்க, நீ மட்டும்தான். நீ சொல்கிறியே நான் அன்லக்கியா? இல்லடி, ரொம்ப லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறேன். என் லைஃப்பில் வந்த பிறகு எப்படிலாம் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டணும் அப்படி தான் வாழ்ந்தேன். பட் ஒரேடியாக ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் வந்துட்டனாலே எனக்கு தெரில. ஒரு சின்ன லைட்டாக இதுக்கப்புறமா நம்ம ஹாப்பியாக இருப்போம். சரியா? ஆமா, சாரி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் டி. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நீ சாரி சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. சாரி சொல்லணுன்னா யாரும் நம்ம இங்கே தப்புலாம் பண்ணலையே. தேங்க்ஸ் சொன்னால் நான் சொல்வேன். லைஃப்பில் நீ வந்ததுக்கு, என் கூட இருக்கிறதுக்கு, என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் நான் ஹாப்பியாக வச்சுக்கிறேண்ணா. நீ மட்டும் தான் என்னை ஹாப்பியாக வச்சுக்கிற. போய் யார் சொன்னா? சரி, உண்மை. சரி, போயிட்டு வரட்டா? இங்கே இருந்து பல இல்லை, ஓடி போக மாட்டேன். உண்மையாக ஓடி போக மாட்டிங்களா? சரிடி தங்கம். சரி, போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு தேங்கும் ஒரு 40 minutesலேயே வந்துருப்பான் வீட்டுக்கு டக்குன்னு. ஸோ ஜாய் கம்மன் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பான். ஸோ தேங்க் இப்படி தான் பேஷண்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 hours 3 hours அப்படி மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது டே பை டே. ஸோ இன்றைக்கி தேங் வீட்டுக்கு வரான். ஸோ எல்லாருமே ஜாய் காணும் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. தேங்க் அவ்வளோதான், கை கால்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கேன்னு தேடுறான், சுத்தமாக கிடைக்கல. மார்னிங் தேடினவன் ஈவினிங் வரைக்குமே ஜாய் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு இடமா தேடிட்டுருக்கான். ஃபைனலாக ஜாய் ஒரு இடத்துல கம்முன்னு படுத்து தூங்கிட்டுருக்கா. ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கு. ஜாய் ஹே, என்னடி பண்ணுற அப்படி சொல்லிட்டு தேங்க் இப்படி சொன்னோம். ஜாய் டக்குன்னு பயந்து எழுந்திருப்பா. ஜாய் எழுந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போ, நீ போ. வா ஜாய், வா. வர பாபா, அடிக்காத.
இல்லடி அது நான் வர. ஸோ தேங்க எதுவுமே சொல்ல அமைதியாக ஜாயை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் உட்கார வச்சு எப்படி போவ நீ? விட்டு போவியா நீ? அடிக்காத மாமா. இல்லடி அது தெரியாமல் அடிச்சிட்டேன். விட்டு போவியா நீ? வேண்டாம் மாமா. நானே பைத்தியம். வேண்டாம் மாமா. நான் ஜாய் வேணாம் அப்படி சொல்லாத ஜாய். கோவம் வருது அப்படி சொல்லாதடி. அதுதான் உண்மை. நான் பைத்தியம் தான் மாமா. பாபா அடிக்காது பாபா. இல்லை ஜாய் இல்லை அது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணுவான். வாஷ் பண்ணிவிட்டு ஜாய் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஸோ ஜாய் லைட்டாக பயந்து இப்படி நவுந்து உட்காடுறா. அவனால் அதை பார்க்கவே முடியல. டக்குன்னு இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். எங்கே நவுற? என்னை விட்டு எங்கடி நவுற? அடிக்காது போவா. நான் பைத்தியம் இல்லைதான். நான் விட்டு போகல. என்னை கட்டி போட்டுரு. நான் போக மாட்டேன். சரி ஒன்றும் இல்லை. எதுவும் பேசாதடி. ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லிட்டு லைட்டாக அப்படியே மயக்கமே போட்டிருப்பா. ஸோ அப்படியே படுக்க வச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லோரையும் போட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருப்பான். யார் என்ன சொன்னீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருமே எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் எதுவுமே சொல்லலையா? டேய் நாங்கள் என்னடா சொல்ல போகிறோம்? அந்த வேணாமா தெரியுமா? வேணாம், இப்படி பேசவே வேணாம். தேங்க உள்ளே வந்துடுறான். ஸோ இப்போ ஜாய் தான் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்த்தனையும் டக்குன்னு தேங்க பார்த்து லைட்டாக பயப்படுறா. ஏன்னா அவள் ரொம்ப நாள் கழித்து அடி வாங்கியிருக்கா. ஸோ அந்த பயம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க் ஒரு மாதிரி இருக்கு. ஜாய் அது ஒன்றும் இல்லடி. அது நீ பேட் கேர்ளாக நடந்த அடி வில்லும் இல்லடி. இல்லை என்னாச்சு மாமா? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? சொல்லு, யார் சொன்னா? யாரும் சொல். ஜாய் போய் சொல்ல மாட்டல? யாரும் என்கிட்ட சொல்லலை மாமா. பேசிகிட்டு இருந்தாங்க, கேட்டேன். இந்த பைத்தியக்காரையை கல்யாணம் பண்ணான். அப்புறம் அவனுக்குன்னு ஒரு குழந்தை கூட அந்த பைத்தியத்தால் தர முடியல. அவன் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பைத்தியத்துக்காக கஷ்டப்படுறான். தூங்கக்கூட மாட்டுறான் என் புள்ளன். நீ நல்லா தூங்கணும்ல மாமா. நீ கஷ்டமே படாமல் நிம்மதியாக இருக்கணும்ல மாமா. இதெல்லாம் நீ என்னால் தான் படுற, எனக்கு தெரியும். ஜோ நல்லா பார்த்துப்பாலாம். பைத்தியமே இல்லையா? அவளை 2ஆம் தரமாக நீ கல்யாணம் பண்ணுறன்னு சொல்லியும் கல்யாணமே பண்ணாமல் இன்னும் இருக்கியா இந்த பைத்தியத்து கூட? நீ என்கிட்ட சொன்னதான் அவள் செகண்ட் ஒய்ஃப்னு. ஏன் அவள் இன்னும் உனக்கு செகண்ட் ஒய்ஃப் ஆகலை? ஆனால் மாமா நீ எனக்கு மட்டும் ஹஸ்பண்டாக ஆயிர. ஸோ இதை கேட்டு நீ தேங்க் லைட்டாக சிரிப்பு வந்துட்டு அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க? இன்னும் நிறைய இருக்குது, மறந்துடுச்சு. நோட் பண்ணியிருக்கேன், நோட் எடுத்து வரட்டா? இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கியா? எடுத்துகிட்டு வா. சரி, ஃபைனல் கன்க்ளூஷன் நீ என்ன சொல்கிற? சொல்லு, நீ சொல்கிறதான் நான் கேட்குறேன். சொல்லு, என்ன சொல்கிற? அழுகாமல் சொல்லு, என்ன சொல்கிற? நீ என்ன சொல்கிறானோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சொல்லு, என்ன சொல்கிற? ஜோவா? இல்லை, நான் தான். கேட்கல. நான் தான். கேட்கல. நான் மட்டும்தான் மாமா. இல்லை, எனக்கு புரியவே இல்லை. என்ன நீ மட்டும்தானா? எனக்கு அது என்ன புரியல. நான் மட்டும்தான் வைவாக இருப்பேன். ஜோ வேண்டாம்,
நான் பைத்தியமாக இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம். யார் பைத்தியம்? நான் பைத்தியமே இல்லை. அப்புறம் ஏன் நீ சொன்ன நான் பைத்தியம், நான் போகிறேன் ஜோ கட்டிக்கோங்கன்னு? சொல்லு, நீ சொல்லுடி, நீ சொல்லு, நான் கேட்குறேன், சொல்லு. கத்தாத பாவா. சொல்லு. நான் கத்தல, நீ சொல்லு, நீ சொல்லு, சொல்லு. ஜோ கட்டிக்குவா, ஜோ கட்டிக்குவா, ஜோவை கட்டிக்குவா. நீ நீ ஹஸ்பண்ட் தானே? அப்போ நீ ஹஸ்பண்ட். உன் ஹஸ்பண்டில் நீ தானே சொன்ன நீ பைத்தியம்லாம். நான் சொன்னேன்னா உன்னை? நான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன் உன்னை பைத்தியம்னு? இல்லை. நான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா உன் கூட நான் சந்தோஷமா இல்லைன்னு? இல்லை. நான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா உன்னால் நான் தூங்காமல் இருக்கேன்னு? ஆனால் என்னால் தானே பாப்பா போச்சு. பாப்பா இல்லைன்னா இன்னொரு பாப்பா இல்லையா நம்மளுக்கு? ஒரு பாப்பா இல்லையாடி? அப்புறம் சொன்னாங்க அவனால பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. நீ என் கூட சந்தோஷமா தானே இருக்க? என்னது? நீ என் கூட சந்தோஷமா தானே இருக்க? எதை மீன் பண்ற? அவங்க சொன்னதான் மீன் பண்ண. அவங்க என்ன சொன்னாங்க? வெள்ளாட சொல்லு. அன்னைக்கு நம்ம டெரஸ், அப்புறம் இங்கே ரூமு, மழை பெஞ்சா நம்ம ஒரு மாதிரி இருப்போம்ல, அது. ஓ, நல்லா தான் இருக்கு அவங்க கூட. ஏன் நீ நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. அப்புறம் அப்புறம் என்னடி? என்னை விட்டு போவாத. நான் சொன்னேன் நான் உன்னை விட்டு போகிறேன்னு? நான் சொன்னேனாடி? நீ சொல்ல மாட்ட. உன் மனசில் நான் தான் இருக்கேன். தெரியுதுல. விட்டு பாடு. வெறுப்பேற்றிட்டு இருக்காத. உங்க தான் வெறுப்பேற்றுறாங்க, நீயும் வெறுப்பேற்றாத, படு. டுடே ஆக்டிவிட்டி. என்னது? என்னது? அது அது உனக்கே தெரியும். என்னது? அது உனக்கு தெரியுமாம்மா? தான் என்னது? அப்புறம் அதான் நம்ம இருப்போமே. இல்லை, மூடலை, படு. என்ன தானே வேணான்ட்டல, விட்டு படுறி போ. நான் ஜோக்கிட்டே போய் சந்தோஷமா இருக்கிறேன். நீ எதுக்கு? இல்லை இல்லை இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. படு ஜாய். ஸோ தேங்கும் அப்படியே படுக்க வச்சுட்டு ஜாயோட ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு, என்னடி என்ன யோசிச்சுருக்க? ஆமாம், அது நீ என் கூட இருக்கும் போது எனக்கு ஜாலியாக இருக்குது. நீ பேசிட்டே என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு மாதிரி உன் கூட இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு தோணுது. கொஞ்ச நேரம் வாய்ஸ் கேட்கலன்னா கூட எனக்கு ஒரு மாதிரி பழசெல்லாம் ஞாபகம் வருது மாமா. நீ வேணுமா? இல்லைன்னா நீ ஜோக்கிட். நான் யார்கிட்டையும் போக மாட்டேன்டி. உங்ககிட்ட எனக்கு இது கிடைக்கலன்னா கூட நான் போக மாட்டேன். பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் ஜாய். ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு அவ்வளோதான். ஏன் நான்? சரி, ஏன் உனக்குண்ணா சொல்லு. தெரியல, மாமா தான். தயாங் மாமா தான் எல்லாமே எனக்கு. தயாங் மாமா தான். அவளை தான் நான் லவ் பண்ணுறேன். அவர் மட்டும்தான். அதே மாதிரி தான் தயாங்கும் ஜாய் மட்டும்தான் லவ் பண்ணுவேன். ஐ லவ் யூ மாமா அப்படி சொல்லிட்டு ஜாய் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ ஜாயே தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃபேஸ் அப்படி கப் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நீ ரெடியாக தான் இருக்க போலடி, இரு அப்படி சொல்லிட்டு தயாங்கம் அப்படியே பேசிட்டு எல்லாமே அவுக்குறான். ஜாய் ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்குறேன்டி. என்ன சிரிக்கிற? நான் அட்டுக்கட்டி காட்டினேன் என்ன? நான் வெறுப்பேற்றினேன் என்ன?
இரு, இன்னைக்கு நான் செம்மையாக அழுக வைக்கிறேன். மாமா இரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த மொமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக 2 பேரும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்திருப்பாங்க. ஸோ ஜாய்க்கு லைட்டாக அப்படி இப்படி ட்ரீம் வரும். ஏன்னா இப்படி இருந்தாலே அவளுக்கு லைட்டாக அது மாதிரி ட்ரீம்லாம் வரும். ஸோ இப்போ கை கால்லாம் அவளுக்கு நடுங்குது. ஸோ தயங்கும். ஜாய் 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 என்னடி பாருங்க பார் அப்படி சொல்லிட்டு அவன் வாய்ஸை அதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு வாய்ஸை மட்டும் காட்டுறான். ஸோ ஜாய் லைட்டாக அப்படியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் அகெயின் கொஞ்சம் லைட்டாக இழுத்து கட்டி பிடிச்சி அப்படியே படுத்துக்கிறா. 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ இப்படி தான் டேஸஸோ போகுது 2 பேருக்குள்ளே. ஸோ இப்படியே தான் ஒரு 4 months போயிருக்கோம். இப்போ தான் எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ ஃபேமிலியே ரொம்ப டியர்ஸாக அழுகுறாங்க. ஏன்னா தாங்க என்ன ஆனாலும் போக மாட்டான். வந்துட்டு அவனே மூவ் பண்ணி போகிறேன்னு சொல்லி இருக்கான். ஸோ ஜாய்கிட்ட கூட எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு லைட்டாக என்னென்னு பேசுகிறாங்க. என்னடா போய் தான் ஆகணுமா? மா இல்லைம்மா போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. 2 வருஷத்தில் வந்துட போகிறோம். அப்புறம் என்ன? ஸோ ஜாய் திருன்னு முழிச்சிட்ருக்கா. யாராச்சும் இவ்வளோ திட்ட போகிறாங்களான்னு தாயங்கோட கையை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிட்டு ஜாய் சொல்ல எல்லாருக்கிட்ட போயிட்டு வரேன். எல்லாருக்கும் சாரி, போயிட்டு வரேன் மட்டும் சொல்லுடி. மாமா நான் பேசணும். இல்லை வேணாமாவா? இல்லை ப்ளீஸ். ஸோ தேங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறான். எல்லாருக்கும் சாரி. இங்கெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நான் லூஸ் இல்லை. ஜாய் சாரி மாமா, எனக்கு எல்லாம் கூட பேச பயம், யார் கூட நிற்க பயம், அம்மா அடிப்பாங்கன்னு பயம், என்னை கட்டி போட்டுருவாங்கன்னு பயம். அதுதான் இன்னும் லூஸு கிடையாது. இப்போ கூட சொன்ன மாமா கிட்ட இங்கே பாப்பா பெற்றுக்கலான்னு. மாமா தான் கேட்கல. ஃபாரின் போய் அங்கே பெற்றுட்டு பாப்பாவுக்கு 2 வயசானு நீ வந்துடலான்னு சொன்னாங்க. எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. மாமா எனக்காக உங்களெல்லாம் விடுதுன்னு நினைக்காதீங்க. மாமாவுக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி தான் உங்கள் எல்லாரையும் பிடிக்கும். மாமாவுக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உங்கள் எல்லாரையும் உண்மையாக பிடிக்கும். ஆனால் யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டீங்க. ஜாய் சாரி மாமா. எங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி போயிட்டியும் அதான் கூட லிமிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இருந்துக்கோங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன். உண்மையா என் பசங்களுக்கும் நான் சொல்லி தருவேன். நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணணும், பாட்டி தாத்தாவை நல்லா பார்த்துக்கணும். நானும் பார்த்துப்பேன். தேங்க்ஸ் எல்லாருக்கும். சாரி. எதுக்குன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பையன் ஒரு லூசு பொண்ணை கட்டிட்டான்னு வருத்தப்படுறீங்களே இப்போ வரைக்கும், அதுக்காக சாரி. அவ்வளோதான். நான் பாப்பாவுக்கு 2 years ஆகிற வரைக்கும் மாமா அங்கே இருக்க சொல்கிறாரு. நான் முடிஞ்சளவுக்கு மாமா கிட்ட பேசிட்டு பாப்பா பிறந்து ஒரு 3 monthsலேயே வர பார்க்குறேன். அது நான் உங்கள் எல்லாருக்கும் சீக்ரெட் ப்ராமிஸ் பண்ணுறேன். மாமா நான் சொன்னால் கேட்பார். நீங்கள் தாத்தா பாட்டி ஆக்க போகிறீங்கல்ல, நீங்கள் பாப்பா கிட்ட ஜாலியாக இருக்க ஆசைப்படுவீங்க. என் கூட வேணாம், ஏன்னா நான் லூஸு. பாப்பா கூட ஜாலியாக இருங்க. நான் வரேன் அத்தை, வரேன் மாமா, வரேன் தாத்தா பாட்டி, ஜோ, அக்கா, தங்கச்சி, அண்ணா, பெரியம்மா, பெரியப்பா,
எல்லாருக்கும் சாரி அண்ட் தேங்க்ஸ். பாப்பா பெற்றுட்டு இங்கே சீக்கிரமாக நான் அவரை கூட்டிகிட்டு வரேன். நான் சொன்ன மாமா கேட்பார். 3 months சீக்ரெட் ப்ராமிஸ் எல்லாருக்கும். இப்போ போயிட்டு வரோம். எல்லாருக்கும் பாய். மாமா போகலாம். ஸோ தேங்க் எதுவுமே சொல்லாமல் ஜாய் கட்டி பிடிச்சிருப்பான். ரொம்ப அழுகிறான். தெரிலடி, நீ இவங்க அம்மா வீட்டில் எப்படி கஷ்டப்பட்டியோ அதே மாதிரி தான் இங்கேயும் கஷ்டப்பட்டுருக்க. ஒரு வித்தியாசமும் இல்லை. இல்லை மாமா, நான் இங்கே ஜாலியாக தான் இருக்கு. சரி வா கிளம்பலாம். மா பா. ஸோ யாருமே எதுவுமே சொல்லாமல் ஜாய் தான் வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஸோ ஜாய் ரொம்ப அழுதுருப்பா. ஸோ தேங்க் ஓகே கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். ஓகேடா, நான் முடிச்சிடுறதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு போகலான்னு நினச்சா எனக்கு வாய் சரியில்லை. ரொம்ப அழுதுட்டேன் போல். இதுக்கு மேலெலாம் ஹாப்பியாகலாம் போயிட்டு வாய்ஸ் வராது. அதெல்லாம் ஒரு முடிச்சிடலாம். இன்னொரு நாள் ஸ்பெஷல் பார்ட் ஏதாவது வேணும்னா அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, பை பை பை.